முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சிந்தாமணி செம்மல் அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக திருமதி வாசுகி பாகுபலி அவர்களை தயவு செய்து 2 நிமிடங்கள் பார்வையாளர் சார்பாக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம், வாழ்த்துறையை தெரிவிக்கலாம். ப்ளீஸ். அவையில் கூடியுள்ள ஆண்டோர் பெருமக்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கம். நான் நிறைய பேஜ் எழுதியில் வந்துட்டேன். இப்போ கடைசியாக 2 நிமிஷங்கிறாங்க. ஆனால் நான் தான் 25 வாரம் உட்காந்து கேட்டிருக்கேன். அதனால் நான் பேசிதானே ஆகணும். யாருக்கு சாப்பிடுமோ போங்க, கேட்குறவங்க கேளுங்க. ஆனால் நான் சொல்ல நினச்சதை சொல்லாமல் விட மாட்டேன். இப்போ இந்த இலக்கியம்ங்கிறது, இப்போ ஜட்ஜையை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, அவரோட தொழில் சம்பந்தமாக சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஒரு இலக்கிய தலைப்பு கொடுத்து பாருங்களேன், அதையும் அவர் எப்படி அந்த தொழிலில் பண்ணுறாரோ அப்படி அக்கு வேற ஆணி வேற பிரித்து சொல்கிறாரு. யாராவது கேட்டிருக்கீங்களா அவரோட இலக்கிய பேச்சை? நான் பேராவூரில் கேட்டேன். புலவர் அசோக்குமார் கூப்பிட்டு பேச சொன்னார். அவருக்கேற்ற தலைப்பு கொடுத்தாரு. சிலப்பதிகாரத்தில் குற்றங்களும் தண்டனைகளும்னு தலைப்பு. அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நமக்கு தெரியாத பாயிண்ட்லாம் எடுத்து கொடுத்தார். நான் இன்றைக்கும் கேட்குறேன், அதை பேசிட்டு அப்படியே விட்டால் காத்தோடு போயிடும், பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது ஆயிடுத்து ரொம்ப வருஷம். அதே மாதிரி முத்துவேல் ஐயாவோட ஒய்எம்சியில் நடந்ததுக்கும் நான் 3-4 தடவை போயிருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் போக முடியாத மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சோதனை அன்னைக்கு தான் வந்துடும். அதனால் விட்டுட்டேன். இந்த சிந்தாமணி சொற்பொழிவு இங்கே சென்னையில் நடக்க போகுது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஷோபா சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆசை. இதெல்லாம் தொடர்ந்து கேட்கணும், ஒரு பாட்டையும் நம்ம கேட்கணும்னு. அது எத்தனையோ பேர் முன்னாடி பேசியிருக்காங்கங்கிறாங்க. மோட்டூர் சாந்தகுமார் ஐயா, வீடூர் அயனப்பன் ஐயனார், ஸ்ரீச்சந்திரன் ஐயா எல்லாம் ஒன்று கூட கேட்குற கொடுப்பினையே எனக்கெல்லாம் கிடைச்சதே இல்லை. இப்போ இது கிடைச்சிருக்குன்னு ஒன்று வெகு காலமாக காத்துக்கிட்டு இருக்க ஒன்று சென்னைக்கே வருது, கொளத்தூருக்கு வருதுன்னு ஒன்று. நான் இங்கே ஒய்எம்சிஏ பட்டிமன்றத்தில் விட்டது எல்லாத்தையும் இங்கே சரி பண்ணிக்கணும்னு இதுக்கு தொடர்ந்து ஐயாவோட உரையை கேட்டிருக்கேன். இந்த அவர் நம்ம இப்போ சிந்தாமணி செம்மல் தான் அவரை சொல்லணும் இல்லையா? சிந்தாமணி செம்மல் ஜீவன் அவர்களோட உரை அந்த சொல் வளம், அந்த குரல் வளம், அந்த செம்மை, அதெல்லாம் உங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க விடாமல் ஒரு ஈர்க்கிற ஒரு சக்தி உண்டு அவருக்கு. அது மாதிரி ஒரு இது நீங்கள் யாரும் வேறு எதையும் நினைக்க முடியாது. கொஞ்சம் அப்படி தலை தொங்குச்சுனாலே அவர் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்லி புது கவிதையெல்லாம் சொல்லுவார். இந்த இலக்கியத்துக்கு நடுவில் ஒரு புது கதையை சொல்லுவார், புது கவிதையை சொல்லுவார். அந்த மாதிரி அவர் பல விஷயங்கள் நமக்கு முக்கியமாக நான் நிறைய குறித்து வச்சேன். டெய்லி அதை எடுப்பேன். அவர் சொல்லுவார், அம்மா என்ன வாசுகி நம்பர் நோட் பண்ணிக்கோ, அது யூடியூப்லலாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, நம்பர் நோட் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லுவார். ஏன்னா என்னோட ஒரு இதுக்கு உதவுங்கிறதுக்காக நான் அது மாதிரி பண்ணேன். அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் குறித்ததை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, நிறைய படித்தவங்களாக கூட இருப்பாங்க. ஆனால் அதை சொல்கிற விதம் தான் அந்த டெலிவரன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் மக்களை உங்களை உட்கார வைக்கும். அதுதான் இப்போ ஒரு சொற்பொழிவு ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சொற்பொழிவு கேட்டால் எல்லாமே புரிஞ்சிடாது. ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி நடத்துனா என்ன மாதிரி மண்டைக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி ஏறுது. சும்மா ஒரு தடவை கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் புரியறதில்ல. அதனால் தொடர்ந்து இங்கே உட்காரும்போது ஒரே விஷயம் கூட சில சமயம் சொல்லுவாங்க, அது அவ்வளோ நமக்கு மனசில் பதிய ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல பேராவூரில் தான் இவரோடதையும் நான் கேட்டேன். அசோக்குமார் புலவர் தான் என்னையும் மேடை ஏற்றி அழகு பார்த்தவர். அவரோட இதில் தான் இவர் யசோதர காவியம் சொன்னார். எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ அபய ருசி அபயமதின்ற பேர் எல்லாமே என்னை அப்படியே ரொம்ப இது உடனே வீட்டுக்கு இவர் அந்த பேச்சு அவ்வளோ அருமையாக இருந்தது. அதை போன உடனே நான் யசோதர காவியத்தை படித்தேன். அதே மாதிரி தான் இந்த சிந்தாமணியும் நான் அந்த படிக்கணுங்கிற அவர் ஒரு விளக்கம் சொல்லுவீங்க ஐயா, உங்களுக்கு யானை உண்ட விளாம்பழத்துக்கு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? இப்போ நாங்கெல்லாமே இவ்வளவு கேட்டோம், அந்த பசி எங்களுக்கு இன்னும் அடங்கலை.
யானை உண்ட விளாம்பழம்னா இது ஜீவக சிந்தாமணியில் 2 இடத்துல வருது. அந்த யானை நோய், அந்த யானை பசி நோய்ங்கிறது ஒரு உணவு உண்டாலும் தீரவே தீராத அந்த பசி வந்துக்கிட்டே இருக்கும், தீ மாதிரி அது எரிச்சிடும். அந்த மாதிரி ஒரு விளாம்பழத்துக்கு அந்த நோய் ஒன்று வந்துருச்சுன்னா அது உள்ள ஒன்றுமே இருக்காது. அதை வந்து யானை உண்ட விளாம்பழம்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. அது அவ்வளோ அருமையாக எங்களுக்கு விளக்கி இருக்கார். அந்த மாதிரி தான் இப்போ எங்களோட அந்த சிந்தாமணி பசி வந்து இவ்வளவு கேட்டாலும் போறல, இன்னும் சொல்லுவாரா இன்னும் சொல்லுவாரா, இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு அப்படி தான் எங்களுக்கு இருக்குது. நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் சொல்லிடுறேன். மும்மதம் அப்படின்னு வரும். யானைக்கு மும்மத நீர்னு. அது என்னென்ன? கன்னத்தில் வழிகிற நீர், தும்பிக்கையில் வழிகிற நீர், அதனோட பிறப்புறுப்பில் வழிகிற நீர், நிறைய இடத்துல இந்த மும்மத நீர்னு வரும் யானையை சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம மனசில் பதிய ஆரம்பிச்சுது. இப்போ அதே மாதிரி 4 பொண்ணுக்கு 4 வகைன்னுவாங்க. ஆடக செம்பொன், செம்பொன், பசும்பொன், அது மாதிரி 4. அதெல்லாம் இவர் நமக்காக அந்த உவே சாமிநாதரோட படித்து, அறிவொளின்ற ஒரு எழுதின படித்து, ஸ்ரீச்சந்திரனை படித்து, நம்ம அதெல்லாம் படித்தா கூட நம்ம மனசில் பதியாது சில வார்த்தைகள்லாம். அது அந்த கேள்வி செல்வம்ங்கிறது, அதுதான் ஒருத்தர் சொல்லி கேட்கறது. அது மாதிரி அவர் சொல்லும்பொழுது அது நமக்கு நல்லா பதியுது. அதே மாதிரி அந்த 5 வகை இதுக்கு சொல்லுவாங்க. மன்மதனோட 5 கனைகளுக்கு என்னென்ன பூ, அதெல்லாம் அசோக பூ, முல்லை, அது தாமரை, அந்த மாதிரி 5 பூவையும் கரெக்டாக குறிச்சிட்டு வந்து நமக்கு சொல்லுவார். அந்த பஞ்சவாசம்னு சொல்லுவார். பஞ்சவாசம்னாக்கா இந்த வாய்க்கு போட்டுக்கிறோம்ல, அது அந்த வாசனைகள் என்னென்ன, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கம், அதெல்லாம் அது மாதிரி ஒன்று நமக்காக அத்தனை எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து உள்ளதெல்லாம் சொல்கிறது வந்து நமக்கு தேவையான ஒரு சில இது மாதிரி நிறைய வர. மையாடல்னா என்ன? திரியோகம். மையாடல்னா கண்ணுக்கு மை எழுதுறது இல்லை. மையாடல்னா பள்ளி கல்விக்கு முதல்ல எடுத்துகிட்டு போய் எழுதுவாங்களே, ஓம் சித்தேபிய நமகன், அதுதான் மையாடல். அந்த மாதிரி சில வார்த்தைகளை நம்ம மனசில் பதிகிற அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஒரு திரியோக மந்திரம்னா மும்மணிகள், ஆத்திட்டும் குட்டி, ஆச்சல் தூணா பசு போய் ஒராசிக்கிற தூணு, அதெல்லாம் வந்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறது. அதே மாதிரி களத்து பாவம் அப்படின்னு சொல்கிறார். களத்து பாவம்னா போர்க்களத்தில் உங்களுக்கு உண்டான தீவினைக்கான பாவம். அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி எங்களை வந்து இதை விட்டு நகர விடாமல் இன்னும் சிந்தாமணியை படிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டி இருக்காரு. அவருக்கு வந்து எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் தகும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நிறைய அன்பர்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க. தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம், மன்னிக்கணும். ஏன்னா நேரம் இல்லாமல் அதனால் முடியல. அதனால் மதிப்பிற்குரிய ஜெயவேல் அவர்கள் 2 நிமிடம். என் பேர் ராஜவேல். ஜீவன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு மடல் வாசித்து அளிக்க வேண்டும் என்று நெடுநாட்டிலே அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். பாராட்டு மடல். பாராட்ட வேண்டும் என்று பாராட்டவில்லை, பார்த்தேன் நீரோட்டமான நீண்ட பேச்சினை கேட்டேன், நெஞ்சில் ஏரோட்டம் போல ஆழ ஏற்புற உழுது பின்னர் காரோட்டம் கருத்தையெல்லாம் கவனமாய் விதைத்தார் மெச்ச. சீவக சிந்தாமணியாம் சிறப்புடை காவியத்தை யாவரும் போற்றிடும் வண்ணம் எளிய இனிய நடை பாவிட கார்த்திகையின் மழை போல பயந்தளித்த ஜீவகன் சிந்தாமணி செம்மல் என்றால் பொருத்தமதே. மரியாதைக்குரிய ஜெயவேல் அவர்களின் பாராட்டுக்கு நன்றி. தொடர்ந்து விழா நாயகன் சிந்தாமணி செம்மல் அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கின்றார்கள்.